அடுத்த ஒரு கேள்வி சின்ன கேள்வி கேட்டிருக்காங்க. 31/1/2019 கேட்ட கேள்வி. வஹீதா ஃபாத்திமான்னு கேட்குறாங்க. எனக்கு தூங்கி விட்டால் வித்திரை எப்போது தொழ வேண்டும் என்று கேட்குறாங்க. பொதுவாக வித்திரு தொழுவது வரைக்கும் என்ன செய்யறாங்க, குர்ஆன் ஹதீஸில் இஜாலு ஆகிர சலாத்திக்கும் பிள்ளையில் வித்திரா, உங்களுடைய இரவின் கடைசி தொழுகையாக வித்திரை ஆக்கி கொள்ளுங்கள். இது புகாரியில் 998 கடைசி தொழுகைன்னு சொல்லும்போது அப்போ என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தூங்கிடுவாங்க. இந்த ஹதீஸ் பிரகாரம் என்ன செய்யணும்னு கேட்டால் இரவு தொழுகை முடித்தோடனே கடைசியாக தானே தொழுவணும், அப்போ சுபுவுக்கு முன்னாடி தொழுதுக்குருவோம் அப்படின்னு படுத்துவாங்க, தூங்கிடுவாங்க. சுபுலாம் எந்திரிப்பாங்க. அப்போ அந்த வித்திர் மிஸ் ஆகி போயிடும். அதான் அவங்க கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, தூங்கி விட்டால் சுபுகுல இப்போ எந்திரிக்கிறோம், வித்திரை நம்ம எப்போ தொழுகிறது அப்படிங்கிறது உங்களுடைய கேள்வி. அப்போ இதுக்கு என்ன இருக்குன்னா, ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், பொதுவாக அந்த சுன்னத்தான தொழுகைகள்லாம் விடுபட்டுருச்சுன்னு சொன்னால் அதுக்கு சில வழிகாட்டுதலை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஆயிஷா நாய் அறிவிக்கிறாங்க, நசையில் வரக்கூடிய ஹதீஸு, கான இதாலம் யுஸல்லி மினல் லைலி மனாவுகு மின் தாலிக்க நவமும் நவஜவும், தூக்கமோ ஒரு உடல் வேதனையோ இரவு தொழுகையை ரசூலுல்லாஹ்வுக்கு தடுத்து விட்டால், இரவில் அன்றைக்கி உடம்புலாம் ஒரு மாதிரியாக இருக்குது, அல்லது தூக்கம் மிகைச்சி போச்சு, இரவு தொழுகை டோட்டலாகவே என்ன செய்யலை, 11 15 அந்த ரக்காத்தும் தொழுவலை, அப்படி இருந்தால் சல்லா மினன் நஹாரி சிந்தை அஷரக்கா, பகலில் 12 தொழுதுருவார்கள். வித்திரு உள்பட எல்லாமே டோட்டலாக விடுபட்டு போச்சு. இஷா தொழுதிங்க, படுத்தீங்க, தஹஜ்ஜத்தும் தொழலை, வித்திரும் தொழலை, சுபுவுக்கு எந்திரிக்கிறீங்க, ஆகா எல்லாம் போச்சேன்னு சொன்னால் 8 மணிக்கோ 9 மணிக்கோ 10 மணிக்கோ, இப்போ பகல்னு தானே வருது, 11 மணிக்கோ 12 மணிக்கோ 2 மணிக்கோ 3 மணிக்கோ பகலுக்குள்ளே என்ன செய்யுங்கன்னு கேட்டால் சல்லா மினன் நஹாரி சிந்தை அஷரத் ரக்கா, 12 ரக்காத்தான் தொழுதுருவாங்க டோட்டலாக. வித்திரு எல்லாத்துக்கும் சேர்ந்து பகலில் வித்திரு வராது. அதனால் அந்த மொத்தமாக எல்லாம் சேர்ந்து விடுபட்டுருச்சுன்னு சொன்னால் 12 ரக்காத் தொழுவார்கள். அப்போ உங்களுக்கு வித்திரு மட்டும் விடுபட்டால் அது வேறு சட்டம் இருக்குது. வித்திரு உள்பட எல்லாம் சேர்ந்து விடுபட்டுருச்சுன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா, பகலில் காலையில் சுபுக்கு அப்புறம் தொழுவுக்கு தடை செய்யப்பட்ட நேரம் அது கழிஞ்ச பிறகு நீங்கள் என்ன செய்யலாம், சூரியன் உதித்தவுடனே நீங்கள் 12 ரக்காத் தொழுதுக்கலாம். இது ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போ சுபுடைய சுன்னத்து இருக்குது. இப்போ ஜமாத் தொழுக ஆரம்பிச்சிட்டாங்க, ஒருத்தர் வர்றாரு, சுபுவுக்கு முன்னாடி 2 ரக்காத் சுன்னத்து இருக்குது, அதை ஒருத்தர் விட்டார். வந்தால் ஜமாத்து வந்துட்டால் சேர்ந்துடணும்ல, பள்ளியாசலில் வந்துட்டோம்னு சொன்னால் இமாமத்து நடக்கும்போது நம்ம தனியாக சுண்ண தொழுதுட்டு இருக்கக்கூடாது, சேர்ந்துடணும். அப்போ ஃபஜ்ருடைய சுண்ண தொழுவாமல் தான் அவர் சேர்ந்துருவார். சேர்ந்தாரையானால் அப்போ என்ன செய்யணும்னு கேட்டால் சலாம் கொடுத்தவுடனே தொழுதுக்கலாம். சுபுவுக்கு பிந்தி முந்தின சுண்ணத்தை பிந்தி தொழுவணும். ஒரு தொழுகையுடைய முந்தின சுண்ணத்து விடுபட்டுருச்சின்னு சொன்னால் எதனால் விடுபடும், தனியாக தொழுதா விடுபடாது, நம்ம ரேட்டில் உள்ளது. அது ஜமாத்து நடக்கையில் விடுபட்டு போயிடும். நம்ம வருவோம், தொழுகை நடந்துக்கிட்டு இருக்கு, அவர் ஒரு பக்கம் நடத்த நம்ம ஒரு பக்கம் நடத்த முடியாது, நம்ம ஜமாத்தில் சேர வேண்டிய அவசியம் ஏற்பட்டு போயிடும். இப்போ சலாம் கொடுத்துட்டோம், இப்போ அந்த முந்தின சுண்ணத்தை என்ன செய்யலாம், பிந்தி தொழுவலாமான்னு கேட்டால் அப்படி தொழுதுருக்குறாங்க என்று இப்னு ஹிப்பானில் வரக்கூடிய ஹதீஸ் என்னன்னு கேட்டால், ஒரு மனிதர் வந்தார், ரசூலுல்லாஹ்வோட சுபுக தொழுத உடனே சலாம் கொடுத்த பிறகு எந்திரிச்சு 2 ரக்காத் அந்த விடுபட்ட 2 ரக்காத்தை முன் சுண்ணத்தை தொழுதாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கூர் இலையை அதை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பலம் என்கிறது அழிக்கலை, அவர் கண்டிக்கலை. சுபு தொழுது முடிச்சோன்னு 2 ரக்காத் என்ன தொழுவுற, சுபுக்கு பின் தொழுவலாமா அப்படின்னு கேட்காம கண்டிக்கலை, பார்த்துக்கிட்டு வேறு இருந்தாங்கன்னு வருது. எங்கூர் இலைக்கு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் இருந்துக்குன்னு வரக்கூடாதுல்ல, தெரிஞ்சிருந்து கூட அவங்க கண்டிக்கலைன்னா ஒரு முன் சுண்ணத்துகள் விடுபட்டுருச்சின்னு சொன்னால் பிந்தி கூட தொழுதுக்கலாம். அது சுண்ணத்துக்கு ஒரு அளவு. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறாங்கன்னு கேட்டால் அசருக்கு பிறகு தொழக்கூடாதுன்னு தடுக்கிறாங்க. பொதுவாக அசருக்கு பிறகு தொழக்கூடாது. அப்போ ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அசருக்கு பிறகு தொழுகிறாங்க. நீங்கள் எங்களை தடுத்து நீங்கள் ஏன் தொழுதுங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, இன்னைக்கு ஒரு அப்துல் கைஸ் கூட்டத்தார் வந்தாங்க, அவங்கள்ட்ட பேசிக்கிட்டு இருந்தேன், லொஹருக்கு பிந்தி தொழுகிற 2 ரக்காத்து விடுபட்டு போச்சு, இவங்கள்ட்ட பேசிகிட்டு இருந்ததுனால லொஹர் தொழுதுன்னு உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க, அசர் ஜமாத் வரைக்கும் பேசுகிறாங்க. அப்போ என்னாச்சு, லொஹருக்கு பிந்தின சுண்ணத்து விடுபட்டு போச்சு எனக்கு, அதனால அசருக்கு பிந்தி தொழுதேன் அப்படிங்கிறாங்க. அப்போ போகமா ஹாத்தானே அந்த 2 அசருக்கு பிந்தி தொழக்கூடாது தடுத்துட்டாங்க. ஆனாலும் லொஹருக்கு பிறகு தொழ வேண்டிய 2 ரக்காத்தை ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்த காரணத்தினால விடுபட்டுருச்சின்னு சொன்னால் அடுத்த தொழுகைக்கு பின்னாடி கூட தொழலாம். அந்த தொழுகைக்கு பின்னாடி தொழுகிற சுண்ணத்தை அடுத்த தொழுகைக்கு பின்னாடி கூட தொழலாம்ங்கிறது புகாரியில் 1233வது ஹதீஸில்
கடைசியில் அது வரும். அது அப்படின்னு தொழுதுக்கிறலாம். அதே மாதிரி வந்து நசையில் ஒரு ஹதீஸ் வருது. நீங்கள் வித்திரு கேட்டிங்கல்ல, அப்போ என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு பள்ளிவாசலில் இக்காம சொல்லியாச்சு. அப்போ வந்து அப்துல்லா இப்னு உமரை வந்து அவங்கள தொழுவைக்காக வேண்டி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மக்கள்லாம். அவர் லேட் ஆகுறாரு. ஜமாத்துக்கு டைமான வந்து வக்தெல்லாம் போட்டு செய்கிறோம்ல, அப்படிலாம் அந்த காலத்தில் கிடையாது தானே. இமாம் வந்து தான் தொழுவணும். மக்கள்லாம் வந்துட்டாங்க, இமாம் வரல, லேட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவர் வந்து லேட்டாக வர்றாரு. என்னங்க நாங்கள்லாம் வந்து உட்காந்துருக்குறோம், நீங்கள் வாட்டுக்கு இப்போ லேட்டாக வர்றீங்கன்னொடனே, இன்னி குந்து ஊத்திரு, நான் வந்து வித்திரு தொழுதுகிட்டு இருந்தேன் எங்கள் சுபுகத்தில். அதாவது வித்தருடைய டைம்லாம் முடிஞ்சு போச்சு. சுபுகத்துக்கு ஜமாத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவர் லேட்டாக எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், வித்திரு தொழுவுறேங்கிறாரு. அப்போ கேட்குறாங்க, என்ன பாதல் அதானி வித்துரும், சுபுக்கு வாங்கலான்னு சொல்லி இப்போ போய் வித்திரு தொழுவுறீங்களே அப்படின்னு கேட்டவுடனே அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஆமாம் அப்படி தான் தொழுவுறேன். பாதல் இக்காமத்துக்கு பிந்தி கூட நான் தொழுவேன். பாங்குக்கு பிந்தி மட்டும் கிடையாது, இக்காமத்து சொன்ன பிறகு கூட நான் வித்திரு தொழுதுட்டு கூட என்ன செய்வேன், இந்த சுபுக நான் தொழுவேன் அப்படிங்கிறாரு. சொல்லிட்டு அப்புறம் இவர் சொன்னது மார்க்கமாகுமா? ஆகாது. அவர் ஆதாரம் காட்டுறாரு. இப்போ ஹத்தத் அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதாக அவர் சொல்கிறாரு, அன்னஹு நாம அனி ஸலாத்தி ஹத்தா தலாத்தி ஷம்ஸ், சூரியன் உதிக்கிற வரைக்கும் ஒரு நாள் செஞ்சுட்டாங்க, தூங்கிட்டாங்க. சும்மா சல்லா, பிறகு அவங்க தொழுகிறாங்க. சூரியன் உதித்த பிறகு என்ன செய்கிறாங்க, தொழுகிறாங்கன்னு சொன்னால், ஒரு விஷயம் விடுபட்டுருச்சுன்னு சொன்னால் அடுத்த நேரத்தில் நம்ம செஞ்சுக்கிறலான்னு இது ஆதாரமாக காட்டுறாரு. அந்த அடிப்படையில் நீங்கள் வித்திரு மட்டும் விட்டுருச்சின்னு சொன்னால் சுபு தொழுதுட்ட பிறகு கூட நெஞ்சிக்கிறலாம். அந்த சுபு தொழுது விட்டு சொல்லாக விட்டு போச்சு, தூக்கத்தினால விட்டுருச்சின்னு சொன்னால் சுபு நேரம்லாம் கடந்த பிறகு தான் தொழுதுருக்குறாங்க, சூரியன்லாம் உதித்த பிறகு தான் தொழுதுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் வித்திரையும் தொழுவலான்னு அவர் புரிஞ்சிருக்கிறார். நம்மளும் புரியலாம். அதுலேருந்து ஒரு தொழுகையுடைய டைம் சூரியன் உதித்த பிறகு தான் நமக்கு தெரிய வந்தால், அந்த தொழுகையை பிறகு தொழுகிற மாதிரி வித்திரு நீங்கள் தூங்கிட்டீங்கன்னா சுபுலாம் தொழுத பிறகு அந்த தடை செய்யப்பட்ட நேரம் கடந்த பிறகு எப்போ தொழுதுக்கிறங்க அப்படிங்கிறதுனால பின்னாடி பகலில் கூட தொழுதுக்கிறோம்.